ஹாய், எப்படிப்பா இருக்கீங்க? நாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஆரஞ்சு செடி வாங்கி வச்சோம் இல்லைங்களா? அந்த செடியை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த செடிக்கு கூட நான் மீன் அமிலம் தயாரித்து அந்த மிச்சமான அந்த கழிவுகளை செடியோட அடியில் பள்ளம் தோண்டி புதைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் அமிலம் கொடுத்துருக்கேன். நல்ல இந்த ஒரு வாரம் 10 நாளில் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். நான் இந்த செடி வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு 4-5 குட்டி குட்டியாக பழங்கள் இருந்தது. ஒரு 2-3 பழம் இப்போ நான் பறிச்சிட்டேன் அதில் இருந்து. ஆனால் இந்த செடி நம்ம வாங்கும்போது அதில் ஒரே ஒரு மொட்டு கூட கிடையாது. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு இவ்வளோ மொட்டுக்களும் பூக்களும் வந்திருக்கு. நீங்கள் மீன் அமிலம் செய்ய முடியாது வெஜிடேரியன் அப்படின்னா அதுக்கு பதிலாக முருங்கைக்கீரை, வாழைப்பழம், வெல்லம் இதை மூணையும் கூட நல்லா கலந்து ஒரு 48 நாள் வச்சு அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹாப்பி கார்டனிங். பாய்.